திராவிட மாடல்கள் ஒரு பக்கம், சினிமா செலிபிரிட்டிஸ் ஒரு பக்கம். இவர்களெல்லாம் ஹிந்தியை திணிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் மட்டும் மாநிலம் விட்டு மாநிலம் பல படங்களை நடித்து பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அங்கே போய் ஹிந்தி பேசுகிறாங்க, அங்கே உள்ள க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் தமிழகத்தில் மட்டும் நாங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், ஹிந்தி வேண்டாம் போடான்னு ஒரு டிஷர்ட்டை போட்டு காமிச்சிடுறாங்க. நாம் அதையெல்லாம் ஐயோ தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம ஹிந்தியை நாம் எதிர்க்கணும்னு சொல்லி நாம கூட்டமாக கிளம்பிடுறோம். இந்த தமிழகத்தில் பல கோடி மக்கள் பல மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஏதோ ஒரு சூழல்னால அவங்க மாநிலத்திலிருந்து நம்ம ஊருக்கு தன்னுடைய வேலையை தொடரும் போது அந்த பிள்ளைங்களை படிக்க 5ஆம் கிளாஸ்ல இருந்தோ 7ஆம் கிளாஸ்ல இருந்தோ இன்பிட்வீன் அவங்க அந்த ஸ்கூலை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கு போனால் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியாது. ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில். அப்படிப்பட்ட பிள்ளைங்க லாங்குவேஜ் இஷ்யூனால அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லாதனால படிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம மாநிலங்களை நாடி வந்த பிறமொழிக்காரர்களுக்கு இந்த மும்மொழி கொள்கை வசதியாக இருக்கும். அதை தான் தேசிய மாடல் நமது மோடி ஐயா கொடுக்குறாரு. அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திராவிட மாடல்.